Hello guys, welcome to Brainy Bees மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மேஜிக். நம்ம இன்றைக்கி இங்கிலீஷ் கிராமரில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷ் கிராமரில் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த டாபிக் கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் தி பேசிக் வேர்ட்ஸ் we use to form sentences. ஒரு certain types of words வச்சு தான் ஒரு சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை தான் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸ் என்னென்னன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டைப் வந்து நவுன், நெக்ஸ்ட்டு ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், அட்வர்ப், ப்ரெப்போசிஷன், கன்ஜெக்ஷன் அண்ட் தென் இன்டர்ஜெக்ஷன். இந்த 8 டைப்ஸும் தான் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, இந்த 8 டைப்ஸும் சேர்ந்து தான் ஒரு சென்டென்ஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த சென்டென்ஸில் இந்த 8 டைப்ஸுமே யூஸ் பண்ணி தான் ஒரு சென்டென்ஸை வந்து க்ரியேட் பண்ணுவோம் நம்ம. அதனால் இது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது வாவ், ஷீ குயிக்லி கேவ் ஹர் லிட்டில் பிரதர் ஏ கிஃப்ட் அட் த பார்ட்டி அண்ட் ஹீ ஸ்மைல்டு அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போது ஒவ்வொரு வேர்ட்ஸையும் பாருங்களேன். இது ஒரு ஃபுல் சென்டென்ஸ் இருக்குது, இதில் ஒவ்வொரு வேர்ட்ஸையும் பாருங்கள். ஸோ இந்த வாவ் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாவ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஜெக்ஷன். வாவ் வந்து இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஷீ அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன். ஷீ வந்து ப்ரொனவுன். குயிக்லி அப்படின்னா வந்து அட்வர்ப். குயிக்லி வந்து அட்வர்ப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கேவ் அப்படின்றது வேர்ப். கேவ் அப்படின்றது வந்து வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். ஹர் அப்படின்றதும் ப்ரொனவுனை குறிக்கும். ஹர் அப்படின்றதும் ப்ரொனவுனை குறிக்கும். லிட்டில் அப்படின்றது வந்து இந்த இடத்துல அட்ஜெக்டிவை குறிக்குது. அட்ஜெக்டிவ். ஓகேங்களா. பிரதர் அப்படின்றது நவுன். கிஃப்ட்டுன்றதும் நவுன் தான். ஓகேங்களா, கிஃப்ட்டுன்றதும் நவுன் தான். அட் அப்படின்றது ப்ரெப்போசிஷன். பார்ட்டி அப்படின்றதும் நவுன் தான். அண்ட் அப்படின்றது கன்ஜெக்ஷன். ஹீ அப்படின்றது வந்து ப்ரொனவுன். ஓகேவா. ஸ்மைல்ட் அப்படின்றதும் வேர்பு தான் குறிக்குது. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு வேர்ட்ஸுக்குமே நான் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே ஏவும் தேவும் மட்டும் இருக்குது. அது ரெண்டையும் நம்ம ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வராது. ஸோ மிச்சம் எல்லாத்துக்குமே நான் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இப்போ வேணால் உங்களுக்கு வந்து எதனால் நான் வந்து இதுக்கு இன்டர்ஜெக்ஷன் கொடுத்தேன், எதனால் இதுக்கு ப்ரொனவுன் கொடுத்தேன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் வர அப்கமிங் கிளாஸஸில் நம்ம ஒவ்வொரு டாபிக் பற்றியுமே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கே வந்து தெரியும் எது நவுனு எது வந்து ப்ரொனவுன்றது நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிப்பீங்க. ஸோ நம்ம டீட்டெயிலாக நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் கிளாஸை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.